வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இருபதாவது திருத்தத்தை கைவிடுமாறு எதிர்க்கட்சி தலைவர்கள் ஜனாதிபதி பிரதமரிடம் கோரிக்கை. 20வது திருத்தம் மீதான விவாதத்தை பிற்போடுமாறு வலியுறுத்துகிறது ஐக்கிய மக்கள் சக்தி. 20வது திருத்தத்தில் 3 முக்கிய திருத்தங்களை முன்வைக்க அமைச்சரவை அனுமதி. வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என அமைச்சர் பீரிஸ் அறிவிப்பு. நேற்றும் 127 பேருக்கு கொரோனா உறுதி. ஆபத்தான நிலைக்கு நகர்கிறது தொற்று பரவல். முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் இருந்து விலகுவதாக நடிகர் விஜய் சேதுபதி அறிவிப்பு. IS பயங்கரவாதிகள் நிம்மதியாக தூங்க மாட்டார்கள், பிரான்ஸ் ஜனாதிபதி எச்சரிக்கை. IPL லீக் ஆட்டத்தில் சென்னை அணி படுதோல்வி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தை கைவிடுமாறு அரசாங்கத்திடம் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் மற்றும் கூட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஜனாதிபதி பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் மற்றும் கூட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் இணையவழி மனு மூலம் நேற்று இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளனர். இந்த மனுவில் எல்லா இலங்கையர்களினதும் அபிலாசைகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலான புதிய அரசியலமைப்பொன்றை விரிவான பரந்துபட்ட கலந்துரையாடல்களுக்கு பின்னர் கொண்டு வருமாறும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த திருத்தத்தை தன்னிச்சையாக கொண்டு வருமானால் நாட்டின் வரலாற்றில் இருண்ட காலப்பகுதியின் தொடக்கமாக அது இருக்கும் என்று இந்த மனு கையெழுத்திடும் நிகழ்வில் பேசிய முன்னாள் சபாநாயகர் கரு ஜேசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று நடந்த இந்த கூட்டத்தில் சங்க நாயக்கரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் காப்பாளருமான சித்தார்த்த தேரர், எதிர்க்கட்சிகளின் தலைவர்களான ரஞ்சித் மத்தும பண்டார, சம்பிக்க ரணவக்க, ராஜித சேனாரத்ன, மனோ கணேசன், MS சுமந்திரன், பரணவிதான, அர்ஜுன ரணதுங்க மற்றும் வர்த்தக சம்மேளன பிரதிநிதிகள், கல்வியலாளர்கள், ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். 20வது திருத்த சட்டம் மூலம் குறித்த விவாதத்திற்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் PCR சோதனை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் பரவலாக கொரோனா தொற்றும் அபாயம் எழுந்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த சோதனை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்படும் வரை 20வது திருத்த சட்டம் மூலம் தொடர்பான விவாதத்தை பிற்போடுமாறு அவர் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் வியாழக்கிழமைக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் எவருக்காவது தொற்று உறுதி செய்யப்பட்டால் அண்மையில் வெளியிடப்பட்ட தனிமைப்படுத்தல் வர்த்தமானிக்கு அமைய சபாநாயகருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் ரஞ்சித் மத்தும பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 20வது திருத்த சட்ட மூலத்தில் 3 முக்கிய திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. 20வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நிலையில் ஆளும் கட்சிகள் இருந்தும் எதிர்ப்புகள் வலுவடைந்துள்ளன. அத்துடன் பௌத்த மற்றும் கத்தோலிக்க மதகுருமாரும் இந்த திருத்த சட்டமூலத்தை எதிர்க்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் 20வது திருத்த சட்டமூலத்தில் மேலும் சில திருத்தங்களை செய்வது குறித்து ஆராயப்பட்டது. இதையடுத்து 3 முக்கிய திருத்தங்களை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் அதிகாரம், கணக்காய்வு சேவை ஆணைக்குழு தொடர்பான பிரிவு மற்றும் அவசர சட்ட மூலங்களை சமர்ப்பித்தல் தொடர்பான விடயங்களிலேயே அரசாங்கம் மாற்றங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்றம் தனது ஆயுள் காலத்தின் 2.5 ஆண்டுகளை பூர்த்தி செய்த பின்னரே நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும் என்றும் திருத்தத்தை செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 19வது திருத்தத்தில் உள்ளவாறு கணக்காய்வு சேவை ஆணைக்குழு தொடர்பான பிரிவுகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவசர சட்ட மூலங்கள் நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் சேர்க்கப்பட்டு 14 நாட்களின் பின்னரே விவாதம் நடத்துவதெனவும் திருத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் தேசிய பாதுகாப்பு மற்றும் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான சட்ட மூலங்கள் குறித்து 7 நாட்களில் விவாதம் நடத்த முடியும் என்ற திருத்தத்தை முன்வைக்கவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 20வது திருத்த சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பு வருகின்ற வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நடாத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 20வது திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் கருத்து இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட பின்னர் நாளையும் மறுநாளும் விவாதம் நடத்தப்பட உள்ளது. 2 நாட்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக இரவு 7:30 மணி வரை விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
19வது திருத்தம் மீதான விவாதத்துக்கு அளிக்கப்பட்ட நேரத்தை விட 10 மணித்தியாலங்கள் கூடுதலாக விவாதத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. விவாதத்தின் முடிவில் வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த வாக்கெடுப்பின் 3/2 பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. 20வது திருத்த சட்டமூலத்தில் கூறப்பட்டுள்ள ஜனாதிபதிக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்ய முடியாது என்ற பிரிவில் திருத்தங்களை செய்ய அரசாங்கம் தயாராக உள்ளது. குழுநிலை விவாதத்தின் போது இந்த திருத்தத்தை கொண்டு வரப்படும். எனினும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் நாடாளுமன்றம் செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கும் முடிவில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என்றும் அமைச்சர் பீரிஸ் மேலும் தெரிவித்துள்ளார். மினவாங்குட கொரோனா தொற்று கொத்தனையில் நேற்று புதிதாக 127 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த கொத்தானியில் உள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2183 அதிகரித்துள்ளது. நேற்று தொற்று அடையாளம் காணப்பட்டவர்களில் 42 பேர் ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் மற்றும் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலேயே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனைய தொடர்புகள் மூலம் 85 பேருக்கு தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இதுவரை தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5665 உயர்ந்துள்ளது. இவர்களில் 2172 பேருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடற்படையில் இருந்து விலகிய பின்னரே தாம் பிரதமர் செயலக பிரதானியாக பதவியேற்றுள்ளதாக யோஷித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கடற்படையிலிருந்து தாம் விலகிக் கொள்வதற்கு கடந்த 10ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சு அனுமதி அளித்தது என்றும் அதன் பின்னரே பிரதமரின் கோரிக்கையின்படி தாம் பிரதேச செயலக பிரதானியாக பொறுப்பேற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். 14 ஆண்டுகள் கடற்படையில் பணியாற்றிய தாம் 8 மாதங்களுக்கு முன்னரே கடற்படையிலிருந்து விலகிக் கொள்வதற்கான கடிதத்தை கையளித்ததாகவும் ஜோசித ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எனினும் பாதுகாப்பு அமைச்சு கடந்த 10ஆம் தேதியே அதற்கான அனுமதியை வழங்கியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அக்டோபர் 12ஆம் தேதி தமது புதிய நியமனத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்தது என்றும் தாம் 15ஆம் தேதி புதிய பதவியை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதாகவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீனை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலை அடுத்து 6 நாட்களாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் புலனாய்வு அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்த ரிஷாத் பதியுதீன் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். தெஹிவளையில் உள்ள எபினேசர் பிளேஸில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்ட ரிஷாத் பதியுதீன் பூர்வாங்க விசாரணைகளுக்கு பின்னர் நேற்று மாலை கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். கடந்த 13ஆம் தேதியிலிருந்து தேடப்பட்டு வந்த ரிஷாத் பதியுதீன் ஆரம்பத்தில் கலுபோவில் பகுதியில் மறைந்திருந்தார் என்றும் பின்னர் கடந்த 15ஆம் தேதியே தெஹிவளையில் உள்ள மருத்துவரின் வீட்டில் மறைந்திருந்தார் என்றும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெள்ளப்பட்டிய பகுதியில் ரிஷாத் பதியுதீனுக்கு உதவிய 2 பேர் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போதே ரிஷாத் பதியுதீன் இருப்பிடத்தை புலனாய்வு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இந்த நிலையில் ரிஷாத் பதியுதீன் மறைந்திருக்க ஒத்துழைப்பு வழங்கிய மருத்துவர், அவரது கணவன் உட்பட 6 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக மாவட்ட செயலாளர் மகேசன் தெரிவித்துள்ளார். எனினும் பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்போது குறைந்திருப்பதாகவும் 323 குடும்பங்களைச் சேர்ந்த 595 பேர் மட்டுமே சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலை பகுதியில் உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு வீடு திரும்பிய மாணவியொருவர் பேருந்து மோதி படுகாயமடைந்துள்ளார். மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரிக்கு முன்பாக உள்ள பாதசாரி கடவையை கடந்து செல்ல முயன்ற மாணவியை பேருந்து மோதியதாக கூறப்படுகிறது. நேற்று பிற்பகல் நடந்த இந்த விபத்தில் அல்லாரை வடக்கைச் சேர்ந்த 19 வயதுடைய தூனா ருக்ஷிகா என்ற மாணவி படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட 34,818 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கும் பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனத்துக்கு தெரிவு செய்யப்படுபவர்களுக்கு 25 துறைகளில் 6 மாத கால பயிற்சி அளிக்கப்படும். நியமனம் பெறுபவரின் தொழில்திறன் மற்றும் தகுதி அடிப்படையில் இந்த பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி திட்டத்தை நிறைவு செய்பவர்களுக்கு NVQ 3ஆம் நிலை சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் பயிலுனர்கள் ஒவ்வொருவருக்கும் 22,500 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கம்பஹா மற்றும் நீர்கொழும்பு பிரதேசங்களில் 19 போலீஸ் பிரிவுகளிலும் இன்று தொடக்கம் இறுக்கமான முறையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் பிரிவுகளில் பிரதான வீதிகளுக்கு அருகே வாகனங்களை நிறுத்தவோ பேருந்துகள் பயணிகளை இறக்கவோ ஏற்றவோ அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறியுள்ளார். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.